சுதந்திர இந்தியாங்கிறது ஒன்றும் இல்லை. பிரித்தானியர் ஆண்டார்கள், பதிலுக்கு இந்தியர்கள் ஆட்சி செய்கிறாங்க. கிழக்கிந்திய கம்பெனிக்கு பதில் ஒரு வடக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்யுது. நான் மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் மொத்தம் என்பது நேற்றைய ஒடுக்குண்ட சாதி, முதலாளர்கள் மொத்தம் என்பது நேற்றைய ஆதிக்க சாதி. இப்போ ரெண்டுக்கு இடையில ஒன்று இருக்கு, இடைச்சாதிகள். அவங்க இன்னைக்கு நடுத்தர வர்க்கமா இருக்கிறாங்க. வர்க்கம் மட்டுமே இருக்குது, மற்றதெல்லாம் இல்லைன்னு பார்க்க கூடாது, தப்பது. வர்க்கம் இருக்கு, ரொம்ப அடிப்படையா இருக்கு. எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியதாக வர்க்க போராட்டம் இருக்கு. முதியவர்கள், இளையவர்கள், ஆண்கள், பெண்கள், கிராமப்புற மக்கள், நகரப்புறத்தவர்கள், இந்த வேறுபாடுகள் எல்லாம் இருக்கு சமூகத்துல. வர்க்கம் அல்லாம இருக்கு, வர்க்கம் இருந்தாலும் இருக்கு, வர்க்கம் இல்லைனாலும் இருக்கு. இதுக்கு தான் என்ன பேருன்னா நான் கிளாஸ் என்டைட்டிஸ்னு பேர். வர்க்கம் அல்லாத கூறுகள், வர்க்கம் அல்லாத அமைப்புகள். இவற்றை நாம் சரிவர கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. அப்படி சரிவர கணக்கில் எடுத்துக் கொள்ளாததால் வர்க்கத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள அனைத்தையும் புறக்கணிப்பதற்கு பேர் தான் கிளாஸ் ரிடக்ஷனிசம். தமிழ்நாட்டில் இவர் நம்ம இனம்னு ஒருத்தர் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தினா அதுக்கு பொருள் வந்து தமிழினம்னு பொருள் இல்லை. அதுக்கு பொருள் வந்து இவர் நம்ம ஜாதின்னு பொருள். ஒரு நாட்டில் குடியாட்சியத்தின் பெயரால் ஒரு இனத்தினுடைய ஆதிக்கம் நிலவுமானால் அதை டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடாது, எத்னோக்ரஸின்னு சொல்லணும் என்பார்கள். இப்போ இலங்கையில் அப்படிதான், தேர்தல் இருக்கு, பெரும்பான்மையினருடைய ஆட்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் அது டெமோக்ரஸி அல்ல, அது ஒரு எத்னோக்ரஸி. நீங்க இந்தியாவில் ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்தீர்கள்னால் இந்தியன் டெமோக்ரஸியில் எப்படி எத்னோக்ரஸி வேலை செய்யுதுங்கிறத நீங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் தான். நீங்க என்னத்த முக்குனாலும், எவ்வளவு பெரும்பான்மை வாங்கினாலும், எவ்வளவு பெரிய தேர்தல் வெற்றிகளை பெற்றாலும் இந்திய ஆட்சி மொழி என்பதை நீக்கிவிட்டு இந்தியாவின் எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்க முடியுமானா ஆக்க முடியாது. ஏன்னா இந்த கம்யூனிட்டிங்கிற சொல் இருக்க ரொம்ப கவனமா கையாளலைன்னா தவறா அர்த்தம் வந்துடும். ஏன்னா கம்யூன் என்பதிலிருந்து, பொதுங்கிறதுல இருந்து கம்யூனிட்டி. ஆனா கம்யூனல்னு மாறினா அது வகுப்புவாதம் ஆயிடும். அது ஒரு வகுப்பினுடைய பொதுவுக்கு மட்டும் வரும், மற்றவங்களுக்கு பொருந்தாதுன்னு. இப்ப கம்யூனிசம்னு வரும்போது அது பொதுமை ஆயிடுது.